வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணணும்னு. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு கிளிமூக்கு மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தான். அதை வந்து கட் பண்ணி கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து கடாயில் நான் வந்து கடுகு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். கடுகு பருப்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சின்னதாக வெட்டினது, கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச மாங்காயை இதோடு வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அந்த எண்ணெயில் வதங்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சமாக, ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ மிளகாத்தூள் கொஞ்சமாக, அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா திரும்ப ஒரு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து வெங்காயம் கூட எங்கள் அம்மா வந்து சேர்ப்பாங்க. அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பச்சை மிளகா போட்டப்போ. இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப குழைவாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அது மாங்காய் துண்டாக இருந்தால் தான் பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மாங்காய் வெந்தும் இருக்கும், ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து கடிக்கிற பதத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து பச்சடி எப்போவுமே பண்ணுறது. இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து சீனி வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பேர் வந்து நிறையாவே வெல்லம் சேர்ப்பாங்க இனிப்பாக. அது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்து. நிறையா வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் தான் இருக்கும், அந்தளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா பிரட்டி எடுத்து வந்துருச்சு. நம்மளோட பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல காரம், புளிப்பு, லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட்னஸ், அதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.